ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்து சப்வே சர்ஃபர்ஸில் லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டெய்லி மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னோடய வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி என்னோடய வீடியோவை பாருங்கள். என்னோடய வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்குறதுக்காக உங்களுக்கு நன்றி. தினமும் ஏதாவது ஒரு புது விஷயத்த வந்து செய்யுங்க. நல்லதே யோசிங்க, நல்லதே மற்றவங்களுக்கு செய்யுங்க, நமக்கும் நல்லதே வந்து நடக்கும். என் வீடியோவை எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நன்றி. என்னோடய வீடியோவை ரெகுலராக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இவர் வந்து நான் வந்து சப்வே சர்ஃபர்ஸ் கிங்கோட தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவுட் ஆகாமல் விளையாட பார்க்குறேன். இன்றைக்கி கொடுத்துருக்கவங்க லெட்டர்ஸ் வந்து எடி, அதில் வந்து ஃபுல் லெட்டர்ஸு கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2-3 தடவை அவுட் ஆகிட்டேன். அதில் வந்து லாங் வீடியோவில் வந்து உங்களுக்கு டீல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஷார்ட்ஸ் போட்டுட்டு லாங் வீடியோவுக்கு வந்தனால இப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி கிடைக்கும். இதிலிருந்து ஃபுல் லெட்டர்ஸு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சீசன் ஹண்ட் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம 5 கலெக்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஒரு முன்னாடி எப்படி அப்படின்னா சீசன் ஹண்ட் வந்து 5 கொடுப்பாங்க. அதை நம்ம கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 5 சீசன் ஹண்ட் வந்துடும். அது நம்ம 5 கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து அவுட் ஆகிட்ட கைஸ், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் வந்து சீசன் ஹண்ட் 5 கலெக்ட் பண்ண உடனே 5க்கு பதிலாக 10 சீசன் ஹண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் 10 கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ரிவார்ட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கீ கிடைக்கலாம், இல்லை போர்டு கிடைக்கலாம், இல்லை கேம் பூஸ்டர் வந்து கிடைக்கலாம், அந்த மாதிரி காயின் பூஸ்டர் கிடைக்கலாம், அந்த மாதிரி கிடைக்கலாம். ஆனால் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 5 சீசன் அண்ட் கலெக்ட் வந்து கிடச்சிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் 5 முடிச்சோன்னா 10 கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கிடைக்கிது. அந்த மாதிரி ஹை ஸ்கோர்ஸ் வந்து டெய்லி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போது இதில் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். எப்போ வந்து இவர் வந்து ஸ்பீட் ஆகுறாருன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடில் ஒரு ஸ்கோர் பாயிண்ட் கிடச்சிருக்கும் பாருங்கள். இவங்க போனோன்னா ஒரு கேர்ள் வருவாங்க. கேர்ளோட ஸ்கோர் பாயிண்ட்ஸ் காமிக்கும். அதை நம்ம விளையாண்டுட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஓவர் போர்டு எடுத்துக்கணும். அந்த ஸ்கேட்டு மாதிரி வரும் இல்லையா, அந்த போர்டு எடுத்துக்கணும். அது எடுத்துட்டோம். இதுதான் கைஸ் ரிவார்ட் பாயிண்ட் கொடுத்த அந்த ஸ்கோர் பூஸ்டர். இதெல்லாம் வந்து நம்ம 5 சீசன் ஹண்ட் கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இப்போ ஐ ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு கார்ட்டூன் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் டிஃப்ரெண்ட் ஸ்கோர்ஸ் வரும். அதே மாதிரி ஒரு கேர்ள் கார்ட்டூன் வரும்போது நம்ம உஷாராயிக்கணும், ஸ்பீடாக போகுது அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம ஓவர் போர்டு வச்சு விளையாண்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. டெய்லி ஹை ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி மூவ் பண்ணலை. நான் இந்த வீடியோவில் வந்து லைட்டாக தான் விளையாண்டுருப்பேன். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒன்லி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் விளையாடும் போது நீங்கள் ஓவர் போர்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் வந்து உங்களோட என்ன சொல்கிறது, வேலெட்லேருந்து அது கம்மியாயிட்டே இருக்கும் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஆனால் ஒவ்வொரு ஸ்கோர்ஸ் நீங்கள் அச்சீவ் ஆகும்போது அவங்க வந்து ஜஸ்ட் உங்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக ரிவார்ட் பாயிண்ட்ஸில் வந்து கொடுப்பாங்க. அந்த ஓவர் போர்டும் கிடைக்கும், ஷூஸ் பூட்ஸும் கிடைக்கும். பட் நீங்கள் எந்த டைமில் வந்து கொஞ்சம் உஷாராகி விளையாடணும்னா, இந்த ஐ ஸ்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேற ஒரு கார்ட்டூன் இருந்தது, இப்போ ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு, இன்னொரு கார்ட்டூன் இப்போ வரும். அந்த பொண்ணு வரும்போது வந்து நீங்கள் வந்து உஷாராயிக்கணும். ஓகே, இது ரொம்ப ஸ்பீடாக போக போகுது, இது பார்த்தீங்களா இந்த பொண்ணு வந்துருச்சு, ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்ட்டு நம்ம உஷாராக விளையாடணும். இந்த டைமில் வந்து நீங்கள் அந்த ஸ்கேட்டர்ஸு இல்லை ஷூ அதை எடுத்து விளையாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரோடு வந்து கன்ஜஸ்டடாக ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து நீங்கள் விளையாடணும். இன்னொரு தடவை நானாக போய் ரயிலில் இடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் விளையாடும் போது ஒரு க்ளூ கிடைக்கும் போது உங்களுக்கு ஓகே, எந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். டெய்லி